முதல்ல நாம் ஒரு புகைப்படத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். எல்லாரும் அந்த சைடு நின்று பாருங்க. திரும்பி நிற்போம். பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க. பிள்ளைங்களாம் முன்னாடி நிற்குங்க. குணம் போட்டோ எடுங்க. வாங்க எல்லாம் வாங்க. வெளியில் எல்லாரும் வாங்க. அப்படியே வாங்க. அப்படியே வாங்க. லைன் வந்துருச்சாப்பா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செக் பண்ணி சவுண்டும் செக் பண்ணிங்கப்பா. எல்லாம் படம் எடுக்கிறோம். வாங்க இப்படி முன்னாடி வந்துருங்க. நீங்க வாங்க. ஐயா வாங்க. வந்து நில்லுங்க. ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய பிரதம பேராயர்கள் ஜெபித்து பேராயர்களும் இந்த திருச்சபை நமக்கு கட்டித்ததற்கு அருமையான டாக்டர் அவர்களும் இருவருமாக சேர்ந்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் அவங்க முன்னாடி வாங்க. இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக கட்டப்பட்ட அருமையான திருச்சபையை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஜெபித்து பிரதிஷ்டை செய்வோம். இதை கட்டுவதற்காக நமக்கு ஜெபித்து பணவுதவி செய்த அருமையான டாக்டர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி நாம் செபிப்போம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, இதை திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட அற்புதமான ரட்சிப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒரு ஸ்தலத்திலே கூடியுமை ஆராதிக்கும்படியாக ஈசியிலே ஆங்காங்கே திருச்சபையிலே கர்த்தர் கட்டி எழுப்பி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவண்ணாமலை பகுதியில் ஏரியாவில் இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆலயத்தை கட்ட சித்தம் கொண்டு இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய சவாலான அந்த நல்ல சேலஞ்ச் மூலமாக ஞான டாக்டரை அவர்கள் ஈசிஐ மதுரவாய் திருச்செல் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்க செபித்து அர்ப்பணித்து பண உதவி செய்து முன்வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நாம் மகிமைக்காக பதிவு செய்கிறோம். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கும்படியாக, இந்த ஆலயம் சகல ஜனங்களுக்கும் செவ வீடாக இருக்கும்படியாக, இந்த ஆலயத்திலே ஏற்பட்ட விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து விசுவாசிகளை தைரியம் உற்சாகப்படுத்தி புதிய ஆத்மாக்கள் ஒரு நாட்டில் அதிகமாக நிரம்ப கர்த்தர் கிருபை இருந்தார். இது இங்கே இப்போ கருத்து கூறுகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று நாம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஃபோட்டோ எடுப்பான். ஒரு நிமிஷம். ஈசிஐ ஐஎம்எம் திருச்சபையாகிய பாராது திருச்சபையை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே திறந்து வைக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வானெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லோரும் உள்ளே வந்து அமரும்படியாக வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வா. ஐயா நீங்க நில்லுங்க. ஐயா நீங்க கொஞ்சம் நில்லுங்க. ஐயா நீங்க நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. நில்லுங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளே வாங்க. ஆத்மாவை உள்ளவர்கள் ஆண்டவரை தொழுதேற்று நாம் இந்த புதிய ஆலயத்தில் ஆராதனை காலமாக ஆத்மாவை உள்ளவர்கள் ஆண்டவரை தொழுதேற்று பாடலை அவர் நினைந்து பாடுவார். ஆத்துமவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை சுவை சாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று உலகிசை வளர்வாய் வினை பொரு தருவோமே உலகில்
ஜப்பாது திருவண்ணாமலை ஐயர் மிஷனரி அறிவியல் சார்பாக இப்பொழுது நாம் இந்த ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரதிஷ்டை செய்து தேவஸ்தானத்தில் ஆலயத்தை ஆண்டவருடைய பாதப்பிடிவை கொடுத்திருக்கிறோம். இந்த செபவேளைக்கு ஆரம்பமாக நமக்கு இருக்கிற வினோதையா அவர்கள் இந்த ஆரம்ப செபத்தை நமக்காக செபிப்பார்கள். செபிப்போம். நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரை பெற்ற வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே மக்கள் நன்றி. இந்த ஆண்டவரை ஆலயத்தை கட்டி முடிக்கவும் ஆண்டவரை பரிசு நாளை காணவும் எங்களை ஆண்டவரை நேரத்தோடு கொண்டு வந்து சொன்னதை நிறுத்தினவரை நான் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையினுடைய கரங்கள் இருக்கட்டும். துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆளுநிலை எங்களுக்கு ஆண்டவரை இந்த ஊழியத்துக்கு சாதகமாக இருக்க திருத்தரத்தை எப்போ கொடுக்கிறோம். கட்ட துருவையாயிரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வேத பகுதியாகிய 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் கூடிய ஒரு ஸ்தலத்தில் சொல்லும் போது வாசிப்பார். அல்லேலூயா. பவுலும் சிலுவானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதை நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவுகூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்குள்ளாகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்து தங்களை உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனங்கள் ஏற்றுக்கொண்டு என்னையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகிய இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். எப்படி எனில் அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நல்ல நாளிலே தேவ கிருபையினாலே இந்த பாராசோ திருச்சபையை பிரதிஷ்டை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மழை டைம் தான், வெயில். அதனால இங்கே இருந்து சில வேலைகளை முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை. நாங்கள் வெகு நாள் பிரயாசப்பட்டோம். மழை இன்னும் கிராமமாக இருக்கிறதுனால கடலை இப்போ எடுக்கிற சீசன், மழை பெய்யுதுன்னா கடலுக்கு தான் ஆரம்பிச்சுடுவாங்க. இது மற்றும் 100 நாள் வேலை இப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலையில் இருப்பதனால நாங்கள் கொஞ்சம் சில வேலைகளை செய்ய கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் குறித்த நாளிலே குறித்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் திருப்பை செய்திருக்கிறார். இது எங்களுடைய மிஷனரி வழித்தளத்துடைய ஒரு பகுதி. அதனாலே இந்த
இது முழுக்க நம்முடைய இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய ஜவாது மலை மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளில் ஊழியர்கள் நடைபெற்று வருகிறது. ஆகையாலே நாங்கள் சிறிய திருச்சபைகளாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து அவைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ திருவையாலே இதுவரைக்கும் ஆண்டவர் எல்லா காரியங்கள் ஆய்வு செய்திருக்கிறார். ஏறக்குறைய 21 மிஷனரிகள் இந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. மலையில கீழே இன்னும் அந்த பகுதியில் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடித்துவிட்டு எல்லாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொரு மிஷனரிக்கும் குறைந்தபட்சம் 2 ஆராதனைகள் 3 ஆராதனைகள் அவர்கள் கண்டிப்பாக பங்கெடுக்கணும். ஏன்னா அது கிராமங்களில் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான பகுதிகளை நடத்திட்டு இருக்கிறதுனால அவர்கள் எல்லாரும் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனாலே ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இப்பொழுது நாங்கள் எங்கள் ஏரியாவின் சார்பாக இந்த மிஷனரி ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற விருந்தினர்களையும் உங்களை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். முதலாவதாக இப்பொழுது நாம் சிறப்பு விருதுகளை நாம் வரவேற்றிருக்கிறோம். முதலாவதாக இதைக்கும் பெரும் சிரமங்கள் தான் வெகு தூரமாய் பயணப்பட்டு வந்தாலும் ஆனாலும் இந்த பணித்தளத்தை பார்த்து மிஷனரிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு நமக்கிலே வந்திருக்கிற நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய பிரதமர் பேராயர் அவர்களை என்னுடைய ஐஎம்எம் பணித்தளத்தின் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அருமையான வினோத்தையா அவர்களை வரவேற்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாய் இருக்கிற உண்மையான ஸ்டீவன் ஜெவஹரி சிங் அவர்களை வரவேற்பார்கள். ஆலயத்தை கட்டி கொடுக்க முன்வந்த அருமையான டாக்டர் ஐயாவை உங்களுடைய மிஷனரி அடுத்தபடியாக நம்முடைய அரும்பாக்கம் ஏரியா சேர்மன் ஜெபரீசன் ஐயா அவர்களை அதோடு மதுரமாய் திருச்சபையினுடைய ஆயரும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மிக உறுதுதலுமாயிருந்த திரு ஆரோன் ஐயா அவர்களை என்னுடைய பயணத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது நம்முடைய டாக்டர் அம்மாவுடைய தாயாரை நாங்கள் அவரை கௌரவிக்க இருக்கிறோம்.
அடுத்தபடியாக டாக்டர் அம்மா அவர்கள். அடுத்தபடியாக டாக்டருடைய சகோதரி இந்த அருமையான வரவேற்பு நிகழ்ச்சியில ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயம் மதுரவாயல் திருச்சபை இந்நாள் மற்றும் முன்னாள் மூப்பர்கள் கடந்து வந்து இந்த பிரதிஷ்டை ஆராதனையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேர் உதவிக்காக முயற்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரும் இங்கே முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களை இந்த அருமையான தமிழ் போற்றி வரவேற்பார்கள். எல்லாரும் திரு பிலிப்பையா கஜேந்திரன் ஐயா இருக்கிறார், சமந்த் ஐயா, சேத்தையா, ஜோசப் ஐயா, யாவின் செய்வார், ராஜையா, கௌரி, குணா இருக்கிற குணா தென்னரசு இருக்கீங்களா? இப்போது ஆக்சிடென்ட் நிலைய அவர்களுக்கு வினோத் அவர்கள் சால்வை வைப்பார்கள். எங்களுடைய மகளின் சார்பாக திருவண்ணாமலை ஜவாது மகளின் சார்பாக இந்திய மிஷனரி இயக்கத்துடைய பொது காரியத்தில் சேர்ந்த ஐயாவுக்கு நாங்கள் சால்வை வைக்கிறோம். ஈசி பாராசூர் திருச்சபையின் சார்பாக ஐயம்மனுடைய பொது காரியதர்சி அவர்களுக்கு இந்த சால்வை அறிவிக்கிறோம். வினோத்தையா அவர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது.
போதுவதற்கு சார்பு எழுதிப்பார். தொடர்ந்து அருமையான அதுக்கப்புறம் அதிசயமையாவுடைய கரங்களில் நான் கொடுக்கிறேன். அவர்கள் அவருடைய திருச்சபையின் சார்பில் ஐயா அவர்களை பிரதம பேரர் அவர்கள் வரவேற்பார். திருச்சபை மூப்பர்கள் முன்னே அவர் படிக்க இருக்கிறேன். இந்த அருமையான பாரசூர் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக ஒரு நெருக்கடியான ஒரு பசி நிறைந்த நேரத்தில் காலை ஆராதனைகளை நிறைவு செய்து சற்றேனும் கால தாமதப்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற மக்களை அதிக நேரம் அவர்கள் காத்திருக்க வைக்காமல் துரிதமாக வந்து இந்த பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இந்திய சுவிசேஷ திருச்சபையுடைய பிரதம பேராயர் ஐயா அவர்களும் ஏரியா இயக்குநர்களும் ஐஎம்எம் ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்களும் எல்லாருமே கடந்து வந்தோம். ஆகவே இந்த நேரத்தை அதிக கால தாமதப்படுத்தாமல் சபையின் சார்பாக இசிஐ மதுரவாய் சபையின் சார்பாக நமது பிரதம பேராயர் மதிப்புக்குரிய டாக்டர் டேவிட் மனேஷ் ஐயா அவர்களை சபையின் சார்பாக வரவேற்கும்படி கேட்கிறேன். Stephen Jeremiah செய்ய அவர்களே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 2017 என்னுடைய சகோதரர் மருத்துவர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள் அவருடைய குடும்பம் 3.5 லட்சம் அவர்கள் கொடுத்தார்கள். இதனாலும் ஆண்டுடைய அனாதி தீர்மானம் இந்த பகுதியில அவர்கள் கொடுத்த காணிக்கையின் வழியாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கிருபை தந்திருக்கிறார். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தகவலை போர்த்தி வரவேற்பும்படி கேட்கிறேன். அதுக்காகவும் ஏரியாவுடைய இயக்குனர் ஜெபரேசன் ஐயா அவர்கள் ஜமால்மலை ஊழியர்களுடைய பொருளாளர் ஏரியா இயக்குனர் செங்கல்பட்டு ஏரியா இயக்குனர் ஆசிர் ஜானியர் ஐயா Praise the Lord. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல டாக்டர் ராஜேஷ் அவர்களுடைய தகப்பனார், என்னுடைய சித்தப்பா, தலைமை ஆசிரியராக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை சார்ந்து இயங்கிய பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும், என்னுடைய சித்தி மதிப்புக்குரிய திருமதி சக்குபாய் மாசிலமணி அம்மா அவர்களும் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய தகப்பனார் அவர்களுக்கு இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்தை நிமித்தம் ஒரு அறுவை சிகிச்சை திருவிழம் மருத்துவமனையில நடைபெறுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்தது. அந்த நாளின் காலை வேளையில அடியே சென்று ஜெபித்தோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள அறுவை சிகிச்சை துவங்கப்பட இருந்த சூழ்நிலையில அவர்களுக்கு எதிர்பார்க்காத பலருக்கே கடினம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வேதனைக்குள்ளும் கண்ணீரின் பாதையில அந்த மருத்துவமனையில அறுவை சிகிச்சைக்கு முன்பாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த போதுதான் நாங்கள் ஜெபித்தோம். அந்த சகோதரிடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லி அதிகமாக ஜெபித்தோம். அவருடைய தகப்பனாரை கர்த்தர் நிச்சயமாக அவர் ஜீவனை தப்ப பண்ணுவார், அவருக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை நடக்கும், கர்த்தர் அவர்களை உயிரோடு கூட நம் மத்தியிலே கொண்டு வருவார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி அப்போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற பொழுது உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்கள் என்று சொல்லி அப்போது உடனடியாக அவர்கள் அந்த காரியத்தை மனமுகந்து ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சில நாட்களுக்குள்ள அவர் மீண்டும் சுய நினைவு பெற்றார்கள். அவருடைய சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பித்தது. மருத்துவர்கள் பரிசோதித்து உடனடியாக அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து அற்புத விதமாக அந்த நாட்களிலே கர்த்தர் சுகத்தை கொடுத்து சில காலம் அவர் குடும்பத்தோடு மிகுந்த சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய உன்னத அழைப்பு நிமித்தம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை 4 வருடம் கழித்து இந்த ஆலயம் கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில அருமையான திரு ஜி மாசிலாமணி அவர்களுடைய நினைவு ஆலயமாக இன்றைக்கு இந்திய மிஷனரி இயக்கத்தின் வழியாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதுக்காக குடும்பத்தின் சார்பாக ஆண்டவருக்கும் ஐஎம்எம் பொறுப்பாளர் அருமையான ஸ்டீவன் ஜெயமரிஸ் ஐயா அவர்களுக்கும் விசேஷமாக ஒரு பிரதம பேராயர், சென்னை பேராயர், குறிப்பாக தந்தை பேராயர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்பின மாத்திரத்துல அன்பு சகோதரர் மருத்துவர் ராஜேஷ் அவர்களும் அவருடைய துறவியார் அன்பு சகோதரி கவி அவர்களும் நமது தலைமை அலுவலகத்திற்கு கடந்து வந்து நமது தந்தை பேராயர் ஐயா அவர்களை சந்தித்து இந்திய மிஷனரி இயக்கத்தின் பெயரிலே 3,50,000 ரூபாய் ஒரே காசோலையாக அந்த நாட்களிலே கொடுத்தார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆலயம் கட்டப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில கொரோனா காலங்கள் மற்றும் பல சூழ்நிலைகள் நிமித்தம் அங்கே சென்று ஆலய பிரதிஷ்டை செய்ய முடியாத ஒரு சூழலில சென்னை பேராயத்திற்கு உட்பட்டிருக்கிற இந்த ஜமாது மலை மிஷன் ஃபீல்டு பகுதியில இந்த ஆலயத்தை கட்டி இன்றைக்கு நமது பிரதம பேராயர் மூலமாக பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறதுக்காக உண்மையாகவே நன்றி செலுத்துகிறேன். 4 குடும்பத்திற்காக மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் வேளச்சேரி பகுதியில
பிரசாந்த் மருத்துவமனையில பீடியாட்ரிஸ்ட் ஒரு முழு பொறுப்பாளராக அந்த மருத்துவமனையிலே பணியாற்றுகிறார்கள். அதோடு கூட அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல கிளினிக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மருத்துவமனைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே இந்த நாளில் இந்த நேரத்தை ஒதுக்கி குடும்பமாக பங்கு பெற்றிருக்கிறதற்காக சகோதரி அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் விசேஷமாக என்னுடைய சகோதரி ஜெய்சி அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலய பிரதிஷ்டை குறித்த அறிவிப்பை அவர் ஐயப்பன் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் சொன்ன போது இன்றைக்கு அடியன் மதுரவாய் சபையில இருந்தபடினால முதலாக இருக்கிறபடினால மதுரவாய் சபையினுடைய ஒரு பிரான்ச் சர்ச் போல இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு திருச்சபையாக மூப்பர் குழுவாக சபையின் முன்னாள் மூப்பர்களாக இதற்கு பேர் உதவி செய்திருக்கிறார்கள். விசேஷமாக இங்க லைட் இன்னும் பொருத்தப்படல. இந்த ஃபேன் குறிப்பாக சர்ச்சுக்கு தேவையான பேண்டு, காணிக்கை பை, டேப்ரிங், அதுவும் அல்லாமல் இந்த டைல்ஸ் அமைக்கிறதுக்கு இன்றைக்கு சகோதரர் காவின் அவர்கள் வரல. அவர் சரீர பலவீனம், ஒரு அறுவை சிகிச்சை. ஆக ஒவ்வொரு மூப்பர் குழுவினரும் முன்னாள் மூப்பர்களும் சபையில சில கற்பனை பிள்ளைகளும் இதற்காக உதவி செய்து அவரவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு போடப்பட்ட ஃபேன் ஓடலனாலும் ஃபியூச்சர்ல இங்க சென்டர்ல போட்டு அதை அமைத்து லைட் எல்லாம் பொருத்தி நேர்த்தியாக அப்படியான மிஷனரி வாங்கி போதகர்கள் நீங்க செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இங்க மூப்பர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே இங்க வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்திருப்பார்கள். எனினும் சூழல் அது போல அமையல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமையாக இந்த ஊழியம் நிறைவேற தொடர்ந்து சபையாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை ஆராதனையிலே நம்மத்திலே பங்கு பெற்ற நம்முடைய பிரதமர் பேராயர் அவர்களுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் நாளை காலையில அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கடந்து போக இருக்கிறார்கள். அதிகமான பிரயாணங்கள். அதன் மத்தியிலும் அவர்கள் சிறிய இடம் பெரிய இடம் என்று பார்க்காமல் குறிப்பாக மிஷனரி ஊழியர்களை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறபடினால இந்த பிரயாணத்தில் அவர்கள் ஒரு ஆலயத்தின் ஆராதனை முடித்துக் கொண்டு நம்மத்தில வந்திருப்பது ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். இது ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே கட்டப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ஆலயம். ஆனாலும் இந்த நாளில இந்த பகுதியில ஜவ்வாது மலை திருவண்ணாமலை பகுதியில இந்த ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனாலும் இந்த மாவட்டத்தில் பல பகுதிகளிலே ஊழியர்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நம்முடைய தந்தை பேராயர், சென்னை பேராயர், பிரதமர் பேராயர் அவருடைய ஆலோசனைப்படி இந்த பகுதிகளில் அநேக ஆலயங்களை கட்டி அங்கு இருக்கிறதான ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட இந்த பகுதியின் ஊழியர்களை அருமையான ஆஸ்டின் டேனியல் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்து வருகிறார்கள். வினோத் அவர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து இந்த பகுதிகளில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி இந்த பகுதியில் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. சிறுமூர் என்ற ஒரு இடத்திலும் இன்னொன்று நெர்சல் என்ற ஒரு இடத்திலும் 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் ஊழியர்கள் வேகமாக இந்த நாட்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு சிறப்பான உதவியை அருமையான அதிசயம் ஐயா அவர்கள் சென்னையிலே அருகிலே இருந்தால் அருமையான டாக்டர் அவர்கள் வந்து பிரதிஷ்டை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லும்போது அருமையான பாஸ்டர் சகாயம் இல்லை அவர்களை சந்தித்த போது எங்களுக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லும்போது அதை நாங்கள் பொறுப்பேற்று இதை செய்திருக்கிறோம். இன்னும் அநேக பணிகள் நிறைவு பெற வேண்டியிருக்கிறது. கற்று சித்தமானால் ஒரு நாட்களில்
இந்த பணிகள் நிறைவு பெற்று தொடர்ந்து நீங்கள் இன்னொரு முறை வந்து இந்த ஆலயத்தை நீங்கள் விசிட் செய்ய உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த பகுதியின் ஊழியர்களில் ஆண்டவர் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இங்க இருக்கிறதான ஊழியர்கள் அதிகமாக படித்தவர்கள் அல்ல, கொஞ்சம் படித்திருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த பகுதிகளில் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படியாக ஒரு பயிற்சி மையம் ஒன்று சந்தவாசல்ல அமைக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனை பேர் 30 பேர் பயிற்சி பெற்று வருகிறார்கள். வருகிற நாட்களில் இந்த 30 பேரும் இந்த மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட 30 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்காக ஒரு தனி இடம் ஒன்று வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடம் வாங்குவதற்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அதற்காகவும் இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கடவுள் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த ஆலயத்தை கட்டித்தர முன்னது அருமையான டாக்டர் ஐயா அவர்களையும் அருமையான குடும்பத்தின் மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே இது நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்ப வாழ்விலும் நீங்கள் செய்கின்ற எல்லா பணிகளிலும் ஆண்டவர் தந்து உதவி செய்வாராக. இப்பொழுது நம்முடைய பிரதமர் பேராயர் அவர்களுக்கு சான்றளித்து நிறைவு பரிசை அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து நம்முடைய பிரதமர் பேராளர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே குளிர்ச்சியான சந்தோஷமான வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு முக்கிய நோக்கத்தோடு கூடி வந்திருக்கிறோம். அருமையாக டாக்டர் ராஜேஷ் ஐயா அவர்கள் கட்டி கொடுத்த திருச்சபை இன்றைக்கு நாம் பிரதிஷ்டை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணத்தை ஆர்வம் அதிசயம் மூலமாக நாம் கேட்டோம். கர்த்தர் அவருடைய தகப்பனார் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாஸ்லாமி ஐயாவுக்கு கொடுத்த சுகத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஞாபகமாக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கிலே இந்த சிறப்பு ஆராய்ச்சி வருவதற்கான டாக்டர் ஆஸ்டின் அவர்களையும் ஈசிய அருவாக்கம் ஏரியா தலைமை பொருளாளர் டாக்டர் ஜெபலீஷன் அவர்களையும் இதை கட்டி கொடுப்பதிலே இன்னும் அதிகமாக தன்னுடைய பங்குகளை கொடுத்து உற்சாகப்பட்டு வருகிற ஈசிய சுவிசேஷ சபையின் தந்தை பேராயர் மேதகு மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் ஐயாவுடைய சார்பிலே திருச்சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இதற்கு ஐயவு மூலமாக கட்டப்பட்ட இந்த ஆலய பணிக்காக தன்னுடைய நல்ல உதாரணமான காணிக்கை கொடுத்த டாக்டர் ராஜேஷ் அவர்களையும் ஐயா சார்பிலே வாழ்த்துகிறேன். சென்னை பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் கல்லூரி மாளிகை சார்பிலும் குடும்பத்தாரையும் கூடி வந்திருக்கிற கிறிஸ்டியன் மக்களையும் வாழ்த்துகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆலயத்தை கட்டுங்கள் அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன். ஆலயத்தை கட்டுங்கள் அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன். வீடு கட்டினா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், வீடு கட்டினா ரொம்ப ஆவலாக இருப்போம். வீடு கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ணா ஒரு பெரிய மகிழ்ச்சியிலும் எல்லையில்லாத சந்தோஷத்திலும் நம்ம வருவோம். நம்ம வீடு, நம்ம நிலம், நம்ம குடும்பம் என்ற ஒரு செல்பிஷ் மோட்டிவோடு அந்த வீடுகளை கட்டி அதில் ரொம்ப பிரியமாக இருப்போம். பார்க்குறவங்க நம்மை வாழ்த்துவாங்க, அழகான வீடு கட்டியா, ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துவோம். ஆனால் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஆலயத்தை கட்டும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த 1 தெசலோனிக்கேயர்ல அந்த 1ஆம் அதிகாரத்துல 4 விதமான காரியங்களை பரிசுத்த பவுலடியார் சொல்லுகிறார். ஏன்னா அவர் அந்த ஆலயத்தை கட்டினார். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல
அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துல போய் 3 வாரம் ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 14 நாம் வாசிக்கிறோம். ஒரு நீண்ட ஊழியம் அல்ல, 3 வாரம் அங்கு போய் ஜெபாலயத்திலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17ல 1-2 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் அம்போலி பட்டணத்தையும் அப்போலியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாள்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்தார். 3 Sundays 3 Sabbatical 3 Sabbath 3 ஓய்வு நாட்கள்ல பிரசங்கமானார். பிரசங்கத்துடைய செய்தியுடைய மையம் கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரில் எழுந்திருக்க வேண்டியது என்று நான் உங்களுக்கு அறிவிக்க இந்த இயேசு கிறிஸ்துவை என்று காண்பித்து திசாந்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக பாடுபட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவரே ரட்சகர் சொல்லி ஒரு சிம்பிள் காஸ்பல், எளிமையான ஒரு சுவிசேஷ வசனத்தை 3 வாரம் தொடர்ந்து பேசுகிறார். அதை கேட்டவங்க 4ஆம் வசனம், அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம்பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். தெசலோனிக்கப்பட்ட 3 வாரம் பிரீச்சிங்ல அங்க இருந்த கணம்பொருந்திய ஸ்திரீகள், கிரேக்க திரளான ஜனங்கள், பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டோம். பிரச்சனை நல்லா இருக்கு, நீங்க புது சத்தியத்தை கொடுத்துட்டீங்க, அதனால நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தெசலோனிக்கே சபை ஆரம்பிக்கப்பட்டது. 3 வாரம் தான். இந்த சபை எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தெரியல. ஆனால் ஒரு அருமையான ஆலயத்தை கட்ட ஒரு கூட்ட மக்கள் இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் அருமையான இடத்தையும் இயற்கை சூழ்ந்த நல்ல வளமான பசுமையான செழிப்பான இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். இது நம்ம முயற்சியினாலே அல்ல. பவுல் என்ன சொல்கிறார், இதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். இது சோசன் 3ஆம் வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது நான் அறிந்து. இது எதாச்சியா ஏற்பட்டதில்லை, ஆண்டவருடைய முன் குறித்து வைத்தது. பவுல் சொல்றார் எபேசியர் 1:3, உலக தோற்று முன்பதாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி வேர்ல்ட், உலக தோற்றத்துக்கு முன்பதாக உலகமே சிருஷ்டிக்கப்படலாம். அதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கும்படி இங்கே ஐயா டாக்டர் அவர் கோயில் எல்லாம் கட்டும்படி அப்பவுமே தெரிந்து கொண்டார்னு அதனுடைய அர்த்தம். யோவான் 15:14 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்வதை நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதற்காக நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have appointed you to bear fruits. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எங்கதான் ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சிருவாரு, ஆலயத்தை கட்ட வைப்பாரு, ஆலயத்தில் ஊழியம் செய்ய வைப்பார். இது மனுஷனால் ஏற்படுகிற ஒரு தகுதி அல்ல, தேவனால ஏற்படுகிற தகுதி. ஆகவே நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்திலே நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். தெசலோனிக்கே பட்டணத்தின் மக்கள் அங்கே கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க வேறு சுவிசேஷத்துல மூழ்கி இருந்தாங்க. பவுல் உண்மையான சுவிசேஷம், கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு சென்று விட்டார், அவருடைய கல்வாரியுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும், பாவ சுத்திகரிப்புக்கும் அவனுடைய ரத்தம் அவரிடத்தில் அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம் என்று பிரசங்கித்த போது கணம்பொருந்திய ஸ்திரீகள் கிரேக்கர்ல பெரிய ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினார். அப்படிதான் ஒரு சபை ஆரம்பித்தது. இங்கேயும் இந்திய மிஷனரி இயக்கத்துடைய அருமையான ஊழியர்கள், கடினமான ஊழியர்கள் நடந்து வந்து மலை பிரதேசத்துல இயற்கை சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அருமையான போதகர் ஐயமும் குழுவினர் ஒரு அருமையான பாடுகள் பிரயாசங்கள் மூலமாக இந்த பாச்சூர் திருச்சபை, பாராசூர் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக என்ன சொல்கிறார், ஆலயத்தை கட்டி கொடுத்தா மட்டும் போதாது,
பவுலடியார் என்ன சொல்லுகிறார், இந்த 3 மாத குழந்தை ஆகிய திருச்சபை 3 வாரத்திலே பெற்றெடுத்த குழந்தை ஆகிய திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல அங்கே பவுலை பின்பற்றி வந்தார்களாம், பின்பற்றினார்கள். ஒரு நல்ல மாதிரி உள்ள திருச்சபையாக இருந்தது, ஒரு முன்மாதிரியான திருச்சபை. அங்கே எக்ஸாம் ரெடி சர்ச், முதல்ல அங்கே எலெக்டட் சர்ச், தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை. உலகத்தோடு உள்ளதாக கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எங்கேயோ அழைத்து தெரிந்த என்னையெல்லாம் ஆண்டவர் அழைத்து ஊழியத்தில் வச்சு எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்காரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டதான், ப்ரீடெஸ்டினேஷன். ஆண்டவர் உலகத்தோற்றுங்களா என்னை தெரிந்து கொண்டபடினாலே நான் ஒரு பட்டப்படி படித்து வேலைக்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பிசினஸ் பண்ணலாமா அப்படிலாம் ஓடியாடி அலைந்த போது திருவசனத்தினாலே ஆண்டவர் என்னை திருப்பி ஒரு ஊழியனாக்கி இன்றைக்கு ஒரு நிலைமையில வைத்திருக்கார் என்றால் அது தெரிந்து கொள்ளப்பட்டது. இரண்டாவதாக இந்த ஜனங்கள் தெசலோனிக்க திருச்சபை மக்கள் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1:7 வாசிக்க. இவ்விதமாய் மக்கோதனியாரிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். You are an exemplary people. கிறிஸ்துவ மக்களே, நம்ம எல்லாம் மாதிரியானவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நடக்கையில, வார்த்தையில, பேச்சில, நம்ம எல்லா வித கிரியிலும் கிறிஸ்தவ வாசனை வீச வேண்டும். ஆலயத்தில் ஒரு அடக்க ஒழுக்கம், ஆலயத்தில் ஒரு பயபக்தி, வெளியில போற உடனே நம்ம சாட்சியை கெடுத்து விடக்கூடாது, சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க எல்லாம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியாளர்கள். ரொம்ப லாங் டைம் கிறிஸ்டியன், ரொம்ப நாள் கிறிஸ்தவராக இருந்ததில்ல. 3 வாரத்துல செய்தியை கேட்டு ஆண்டவர் இந்த செய்தியிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்த அந்த செய்தியிலே கர்த்தருடைய கிருபையிலே ஜெபத்தில இந்த வேத திருவசனத்தை கேட்பதில் அதிகமாக உற்சாகம் கொண்டு அப்படியே இருந்தபடினாலே அவங்க அந்த மக்கதோனியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஆகாவில் இருக்கிற யாவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று அவரை குறித்து பெருமையாக சாட்சியாக பவுலடியார் எழுதுகிறார். நம்முடைய மாதிரி எப்படி இருக்கு யோசிப்போம். அது எக்ஸாம்பிள், நம்ம வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நம்முடைய பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நம்முடைய ஐடி கம்பெனியில் டீச்சராக இருக்கும் பொழுது எல்லா இடத்திலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக புரட்சாதி மக்களுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தீத்துவின் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுலடியார் இவ்விதமாக எழுதுகிறார். தீத்து 2 அடுத்த புத்தகம், தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி. ஒவ்வொரு கிரியும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். பாருங்க, ஒரு அமைதியான மனிதன், அவர் ஆண்டவரை தேடுவதில் ரொம்ப உண்மை உள்ளவர். ஆபீஸ்ல அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறார். அலுவலகத்தில் ரொம்ப உண்மையானவர், நம்பக்கூடியவர் என்று சாதாரணமாக நம்மை குறித்து சொல்லுவார்களா? நாம் உண்மையாகவே சுவிசேஷத்தினாலே ஈர்க்கப்பட்டு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருப்போமேனால் நாம் கர்த்தருக்கு முன்மாதிரியாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 8ஆம் வசனத்துல, எப்படி எனில் உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல், துணித்ததுன்னா ட்ரம்பட் வச்சு ஊதுவது, எக்காலத்தை வைத்து ஊதுவது. ராஜா கட்டளைக்கு ஏற்ப எக்காலம் ஊதப்படும் பொழுது அது நல்ல செய்தியும் கொண்டு வரும், கெட்ட செய்தியை கொண்டு வரும். அந்த எக்கால சத்தம் ஒரு பரவசமாக இருக்கும். பவுல் அந்த எக்கால சத்தத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். எதை குறித்து? எப்படி உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல். முதல்ல இந்த 2 இடத்துல உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது, மாதிரியாக இருந்தீர்கள். கிறிஸ்துவனுடைய வாசனை உங்கள் மூலமாக ஆகாயாவிலும் மக்கதோனியாவிலும் வீசினது. இப்ப நீங்க இந்த 2 இடத்திலும் துணித்ததும் அல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் செல்ல வேண்டியதாகிறாதபடிக்கு
தேவனை பற்றிய விசுவாசம் எங்கோ பிரசித்தமாயிட்டோம்னா அவங்க புரபகண்டா பண்றாங்க. நாங்க ஒரு காலத்துல இருளான ஜீவியத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து வந்தோம். பவுல் தெசலோனிக்க பட்டணத்துல 3 வாரம் பிரசங்கம் பண்ணாரு. சுவிசேஷத்தை நாங்கள் அறிந்தோம், கேள்விப்பட்டோம், ஏற்றுக்கொண்டோம். இப்ப அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரமல்ல, முன்மாதிரியான சபை மக்களாய் மாத்திரமல்ல, ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ரொம்ப ஆர்வமுள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. அதுதான் ஒரு விசுவாசத்துடைய கடமையாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தேவ கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அனைவரும் அனுபவித்து வருகிறோம். இதை குறித்து மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க ஆகாயங்களும் மக்கள் வழியாலும் சும்மா ட்ரம்பட் ஒரு மாதிரி பயங்கரமா அதை குறித்து பிரசவிக்கிறான். அவ்வளவு ஒரு எந்தூசியாஸ்டிக், ஒரு ஆர்வம், ஒரு வைராக்கியம். நான் பெற்றுக்கொண்ட நல்ல அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மிஷியாலஜிஸ்ட், அருட்பணியில ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷனரி. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு மிஷனரி, அர்ப்பணியாளர். And every non-Christian is the missionary field. ஒவ்வொரு கிறிஸ்தவை அறியாதவன் நான் கிறிஸ்டியன்னா உனக்கு ஒரு மிஷனரி ஃபீல்டு. இங்கிருந்து அங்க போன அவசியம் இல்லை, போகலாம். ஜார்க்கண்ட்ல பண்ணலாம், குஜராத்ல, ராஜஸ்தான்ல, இந்தியா முழுவதும் நம்ம பண்ணணும். இந்திய ஈசியுடைய லட்சியம் 1,00,000 திருச்சுவை 2056. இன்னும் 35 ஆண்டுகள் கழித்து 100 ஆண்டுகள் அவை காணும்போது ஈசியில 100 சபை, 1,00,000 சபை இருக்கணும். அதை ரீச் ஆயிருக்கணும். இப்ப நம்மகிட்ட 8,974 சபைகள் இருக்குது. இந்தியா முழுவதும் 8,974 சபைகள், 10,000 இல்ல திருச்சபைகள், ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்ச், ஒரு மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு திருச்சபை இந்திய சுவிசேஷ திருச்சபை. இன்னும் 35 ஆண்டுகளுக்குள்ளாய் 1,00,000 சபைகளை நிலைநாட்ட வேண்டும். யார் யார் இருக்கிறோமோ போறோமோ தெரியாது. இன்னும் 35 வருஷம். அப்படி அந்த லட்சியத்தை ஈஸியை நிறைவேற்ற வேண்டுமானால் இப்படிப்பட்ட சபைகளை கட்டி எழுப்பணும். இந்திய மிஷனரி மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைகளும் ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும். நம்முடைய சென்னை பேராயருடைய லட்சியம் தான். each church should establish another church. ஒவ்வொரு சபை இன்னொரு சபையை கட்டணும். every believer is the evangelist. ஒவ்வொரு விசுவாசி ஒரு சுவிசேஷன். ஒவ்வொரு நான் கிறிஸ்டியனும் ஒரு மிஷனரி ஸ்தலம், மிஷனரி பணி செய்கிற இடம். அது பக்கத்து வீட்டிலே இருக்கும், எதிர் வீட்டில் இருப்பாங்க. ஆண்டவரை அவங்கதான் மிஷனரி ஃபீல்டு. மிஷனரி பணியாற்ற வேண்டிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. டிராவல்ல நம்ம கூட வருவான், கவலையோடு இருப்பான், கண்ணீரோடு இருப்பான், விசாரிக்கலாம், இயேசு கிறிஸ்துவை பற்றிலாம். சைட்ல உட்கார்ந்த நெய்பர் தான் ஒரு மிஷன் ஃபீல்டு. வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்கிற இடம், வியாபார ஸ்தலங்கள், நம்ம எங்கெல்லாம் ஆக்டிவா நம்ம போயிட்டு வந்தோம் அங்கெல்லாம் ஆண்டவரை அறியாத மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவர்களை ஒரு மிஷன் ஃபீல்டாக எடுத்து இந்த மக்களுடைய ஆகாயம்ல 3 வார குழந்தை திருச்சபை மக்கள் விசுவாசத்தை குறித்து பிரஸ்தாபப்பட்டது போல நாம் பண்ணும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சமரியா ஸ்திரீ சம்பவம் நல்லா தெரியும். ஏசாமிகிட்ட பேசிட்டு அவர் கொடுத்த ஜீவ தண்ணீரை பருகி உடனே நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் வசனத்துல வரும்போது 4:29 அவள் தன் குடத்தை கிணற்றிலே விட்டுவிட்டு தன் சொந்த கிராமத்திலே போய் நீங்க எல்லாம் பாருங்க அவர் கிறிஸ்துதானா என்று சொல்லி பிரபகண்டா பண்றான். அவங்க இந்த ஜீவத்தனிலே திருப்தி அடைந்து ரொம்ப நல்ல ஒரு தாகம் தீர்க்கவளாக இருந்தாங்க. ஆவிக்குரிய பானத்தை குடித்தாங்க, இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க. இந்த நல்ல சம்பவத்தை நான் எப்படி என்னுடைய சொந்த கிராமத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று சொல்லி குடத்தை விட்டுட்டு ஊருக்கு போய் 28 அவசரம் 4:28 அப்பொழுது ஸ்ரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, சொந்த ஊர்ல என்ன சொன்னாங்க, வேற கதை பேசல. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ, கமன் சி, வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து, அவர் மேசியா, அவர் ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, அவர் ரட்சகர் என்று சொல்லி அப்படியே ஃப்ளோர்ல போகுது.
சொந்த கிராமத்தை ரசித்தார். 31 உடனே எல்லாரும் புறப்பட்டு 30 அப்பொழுது அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். மறுபடியும் 39ஆம் வசனத்துல யோவான் 4:39 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சிறுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் எல்லாரும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தார். சிங்கிள் மிஸ்டரி லேடி சொன்னார். ரசிக்கப்பட்ட சுவிசேஷ கைதோட மிஸ்டரி லேடி தான். அவங்க அடிப்படையாளர். வேற அந்த அம்மா சமாரியா விட்டு யூதேயாவுக்கோ எஸ்ரேலுக்கு போல, எங்க ஊருக்கு போனா நீங்க ஏற்றுக்கிற படான்னு அப்படிலாம் நினைக்கிறேன். நேரம் சொந்த ஊருக்கு போனான். நான் செய்ததெல்லாம் சொன்னேன். என் வாழ்க்கையை புட்டுப்பட்டு ஒரு மனுஷன் வச்சாரு. அவர் கிறிஸ்தவ ரட்சையை வாங்க வந்து பாருங்க. அப்ப அந்த சாட்சி நிமித்தமாக 30 வாசிக்கிறோம். அந்த ஊரில் சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த எவாஞ்சலிஸ்ட் நம்ம அந்த சுவிசேஷியாக இருக்கிறோமா? நம்ம ஒரு மிஷனரியாக இருக்கிறோம். ஃபுல் டைமா மிஷனரியா போனா அது இல்லை, அழைப்பு இருந்தால் போகலாம். பாட்சாயமா அவர் சொல்றாங்க தீமத்துக்கு என்பது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கி 2 Timothy 2:4 வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கதியால் பிரசங்கம் பண்ணு. மிஷன் ஒர்க். அதான் ஊழியம், அதான் அருட்பணியினுடைய ஒரு மேலான ஒரு காரியம். என்ற ஒரு பொருட்டு அம்மையார் பிறந்து 6 வாரத்துல கண்ணை இழந்துட்டாங்க. பாருங்க, நம்மளுக்கு ஏதோ அந்த 6 வார குழந்தை சுகவீனமா இருக்குது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனா அவர் இல்லை, ஊருக்கு போயிட்டாரு. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அந்த 6 வார குழந்தை ஃபேமிலி ட்ரஸ்பியை காட்டினா அவர் தவறான மருந்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே கண் பார்வை இழந்துட்டான். நம்மளுடன் அப்படியே கருத்து எங்கேயோ போட்டுருவாங்க. இதை இல்லாமல் வளர்ப்பாங்க வச்சிருக்காங்க. அந்த இளமையான நாட்கள்ல இருந்து அவருடைய பெற்றோருடைய அறிவுரைகளாக கேட்டு கிறிஸ்தவ நெறிமுறைகளை கடைபிடித்து ஆண்டவரை விசுவாசித்து வளர்ந்து கண்பனா பரவாயில்ல. நான் வந்து பிரைலர்ல போய் சாங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் படிக்கணும்னு சொல்லி மியூசிக் படித்து ஆண்டவரத்திலே முழங்காலிலே செபித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் வார்த்தைகள் கேட்டு பாடல் எழுதி அந்த திருச்சபைக்கு அர்ப்பணிச்சான். 8000 பாடல்களை எழுதியிருக்கிறான். வெரி ஃபேமஸ் இன் பிளஸட் அசூரன்ஸ், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். அப்புறம் காட் டு பி தி க்ளோரி, தேவனுக்கு மகிமை என்ற பாடல். ஐ அம் சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் புயத்திலே நான் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆங்கில அருமையான பாடல் பயனில் பாடுவாங்க, தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அந்த குருட்டான அந்த அம்மையார் தனக்கு ஆண்டவர் கொடுத்த இயற்கையான பாடல் கம்போஸ் பண்ணுகிற, அதுக்கு இசை அமைக்கிற அந்த தாளந்தை ஊழியத்திற்காக பயன்படுத்த. இன்னைக்கு அவங்க பாடல் இந்த பிளஸட் அசூரன்ஸ் எல்லாம் பாடாத சபை இருக்காது. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான வீட்டை பெற்றேன். அருமையான பாடல் எல்லா சபையிலும் பாடுவாங்க. அதுபோல நிறைய பாடல் நமக்கு அறிமுக பழக்கமான பாடல்கள் அந்த கிம் எல்லாம் அந்த அம்மா எழுதலாம். பாமாலைகள் எல்லாம் நான் கூட ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல, தீர வாழ்க்கையை நான் முடித்து விடுன்னு சொல்லி ஒரு சோம்பேறியா தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்த ஆரம்பிச்சு ஆண்டவர் இப்படிப்பட்ட திருமையை கொடுத்திருக்கிறார், தாளத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க பாடி இசையமைத்து ஆயிரக்கணக்கான பாடல்களை திருச்சபையிலே பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். டாக்டருக்கு மருத்துவ தொழில ஒரு தாளம், மருத்துவ சேவை, இன்னைக்கு ஆன்மீக சேவையில் உள்ள வந்திருக்கிறார். சபைகளை கட்டி கொடுக்க சுத்தமாக கிறிஸ்துவ கூட ஐயா பண்ணலாம். சாட்சி சொன்னாலே அனைவரும் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தகுதிகளை, ஒரு திறமைகளை, ஒரு தாளங்களை வைத்திருக்கிறார். அதை சுவிசேஷ அவர் மறித்தொழுந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாட்டில் இருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாய் இருக்கிறவரை குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. 3 மாத குழந்தை, 3 வாரம் அழைக்கப்பட்டவர்கள், நல்ல சாட்சியுள்ள சபை மக்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே தீவிரமாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஆர்வமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு இயேசு கிறிஸ்துவின் வருகை.
அவர் வரும்போது நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய நற்கிரிகளுக்கும் அவர் பலனை கொடுக்கிற ஒரு சம்பவம். அதை அந்த காலத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது, நீங்க ஏசாமி எப்போ வருவான்னு காத்துக்கிட்டீங்கல்ல, செகண்ட் கம்மிங்கை பற்றியே நினைச்சுக்கிட்டீங்கல்ல, ஆண்டுடைய 2வது வருகையே உங்களுடைய தியானமும் உங்கள் மனதிலே படிந்திருக்கிற ஆழமான ஒரு சத்தியமாயிருந்த அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுவா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டட் பீப்புள், எதிர்பார்ப்புள்ள திருச்சபை மக்களாக இருந்தார்கள். ஆண்டோடைய வருகைக்காக நாமும் எதிர்பார்க்கணும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், காட்சிகள், அபூர்வமான காரியங்கள், கொடூரமான வியாதிகள் எல்லாம் உலகத்திலே ஒன்றா நடந்திருக்கிறதை பார்த்தா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதை அறிவோம். அதற்கு நம்மை ஆயத்தப்பட்டோம், திருச்சபை ஆயத்தப்பட்டோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக அநேக ஆத்துமாக்களை நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில், ஆண்டுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்போம். அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் வரப்போகிறார், வருவார். வெளிப்படுத்தல் விசேஷத்துல கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல இதை சாட்சியாய் அறிவிக்கிறார், நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ஐ வில் கம் சூன். யோவான் முடிக்கிறார், ஆம் இயேசுவே நீ வா. நம்ம என்னைக்காவது எதிர்பார்த்துக்கிறோமா? என்ன ஆசீர்வாதம் வருது எதிர்பார்ப்போம், என்ன ரிசல்ட் வருது எதிர்பார்ப்போம். எப்படி பொண்ணு வாக்குது, எவ்வளோ அழகான மாப்பிள்ளை இருக்கு. அப்போ இருந்தால் அந்த உலக பிரகாரமாக ஃபேமிலி லைன்லேயே நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல கிறிஸ்தவ, நல்ல ஊழியர், ஆண்டுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகைக்கு முன்பதாக சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி செல்லணும். அதில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம். ஈஸியாக ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த 1,00,000 திருச்சபையுடைய தரிசனத்தை ஏந்திரங்களாக நாம் கடந்து செல்வோம். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம், உழைப்போம். அந்த நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. லாஸ் ஏஞ்சலஸ் திருச்சபையில் ஒரு சின்ன பொண்ணு சண்டே ஸ்கூல் போயிருக்கு. ஒரு அனாதை பிள்ளை, ஆட்டி வீட்டில் வளர்ந்துட்டு வருது. அங்கெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு இடம் பத்தல, உடையெல்லாம் உள்ள வச்சு சண்டே ஸ்கூல்ல சேர்க்க முடியாது சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க், கடினமான வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிட்டார். ஆனா அவன் தூரத்துல இருந்து சண்டே ஸ்கூல் பாடங்களை அவங்க பேசுறதை கேட்பா, பாடலை கேட்பா, அந்த பாடலை கற்றுக்கொள்ளா, வசனத்தை கேட்பா, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தா. ரொம்ப சின்ன வயசுல ஒரு 12 வயசுல 8 வயசுல அந்த பிள்ளை ஒரு நோய்வாய்ப்பட்டு மறித்து விட்டான். மறித்தவுடன் அந்த பாட்டி போய் பாஸ்டர் பார்த்து அவரை சண்டே ஸ்கூலுக்கு உள்ளதான் விடல, இப்ப மறிச்சிட்டா ஒரு சோமாவது பண்ணுங்க, அவன் ஆத்மா கத்தோலிக்க சன்னிதானத்துக்கு போகட்டும். வருந்தி அழுது கேட்டுக்கொண்ட பிரகாரம் அந்த சண்டே ஸ்கூல் சூப்பர் சீனியர் பாஸ்டர் சொல்லி அந்த சீனியர் பாஸ்டர் வந்து அந்த பிள்ளையுடைய அடக்காரனை ஷோ பண்ணி பிரசங்கம் பண்ணி இவர்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். ஆனால் அவன் தூரத்திலிருந்து வசனங்களை கேட்டிருக்கா, பாடலை கேட்டிருக்கா, ஒரு பக்தியில வளர்ந்த பிள்ளை சொல்லி பாட்டி மனமாக கேள்விப்பட்டான். கத்தர் நடிசத்துல சொல்லி அடக்காரனுக்காக அந்த பாடியை எடுத்து பெட்டியில வைக்கும் போது அப்படி திரட்டி பார்த்தா ஒரு சுருக்கு பை இருந்தான். சுருக்கு பை அதை சென்ஸ் அந்த டாலருடைய காயினை கொஞ்சம் சுருக்கு பையில போட்டு போட்டு வச்சு சேர்த்து நல்ல ஒரு பரிச்சையா அப்படின்னு அப்படியே எழுதி போடலாம். திஸ் இஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சண்டே ஸ்கூல் சர்ச், சண்டே ஸ்கூல் ஹால் அப்படின்னு எழுதி போடலாம். இது இந்த படம் வந்து சண்டே ஸ்கூல் அறையை விரும்பலை செய்வதற்கு இதை நான் என்னுடைய பாக்கெட் மணிலிருந்து நான் சேர்த்து வைத்திருக்கேன்னு சொல்லி எழுதி உள்ள வச்சிருக்கேன். அதனால அதை பார்த்தோன்னே பாஸ்டர் கண்ணீர் வடித்து அந்த பிள்ளைக்காக பேட்டி அதுதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நிராகரித்தோம். பிள்ளையை சண்டே ஸ்கூல்ல சேர்க்கல. ஆனால் அவள் சண்டே ஸ்கூல் பில்டிங் ஒன்று கட்டுன்னு சொல்லி அவளால் இயன்ற ஏழ்மை நிலையிலும் அவளால் இயன்ற பணத்தை சேர்த்து வைத்தாள் என்று சொல்லி அதை திருச்சபையிலே சாட்சியாக சுருக்குப்பையை காட்டி பிரசங்கம் பண்ணார். அடுத்த வாரத்தில் ஏராளமான பணங்கள் பணக்காரர்கள் கரங்களுக்கு குடிந்தது. அந்த பிள்ளைகளுடைய ஞாபகமாக ஒரு சண்டே ஸ்கூல் ஹால் அந்த சர்ச்சில் கட்டி எல்லா வகையான பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூலை இடம் கொடுத்ததாக ஒரு பகுதியிலே வாசித்தேன். சின்ன பார்ட், சின்ன பகுதி, ஒரு சின்ன அளவில் நம்முடைய உதவி இந்திய மிஷன் இயக்கத்துக்காக ஈசிய சபையில் கட்டப்படுவதற்காக நம்ம ஐக்கியத்திலே தெரிந்து கொண்டு கட்ட வைத்திருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சிறிய விதைக்கிறவன் தெருவில்
அதுதான் சின்ன காரியமாய் அவருடைய ஊழியத்துக்காக ஐயப்பன் முதல் ஈசியங்கள் செய்வதை கர்த்தர் கண்மடந்து பெருப்பாங்க. பிள்ளைகள் விருத்தி ஆவாங்க, பிள்ளைகள் உயர்ந்த நிலையில படிப்பாங்க, உத்தியோகத்தில் வருவாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும் என்று நம்ம சங்கீதம் 22 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவை குழந்தை சபை எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. நம்ம வளர்ந்திருக்கிற வருஷங்களுக்கா கிறிஸ்தவ விசுவாசிகள் மூப்பது செடி சபைகளை இருக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்து பார்ப்போம். என்ன செய்வோம்? திருச்சபைப்போம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திருச்சபையாக போல நாம் சாட்சியுள்ள சபை மக்களாக, சாட்சியுள்ள சபையாக இருப்போம். திருச்சபை மக்களை போல சுவிசேஷ அறிவிப்புல ஆர்வமுள்ளவர்களாக இருப்போம். நூற்றாண்டு 1,00,000 சபை 2056 1 கோடி மக்கள் இந்தியா முழுவதும் எண்ணி பார்க்கும்போது 1 கோடி மக்கள் பேராய் பேராய்வது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். மந்தியில் இருக்கிறோம், திராட்சை தோட்டத்தில் இருக்கிறோம். ஊழியத்துக்காக ஒரு சிறு பகுதி நம்மளால் ஏற்றதை செய்வோம். நமக்கு ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தாழ்நிலை கொடுத்த பிள்ளைகளா இப்ப நல்ல பார்க்கிறாங்க, ஒர்ஷிப் நடத்துறாங்க, அழகா பாடுறாங்க, வேத அறிவு பிள்ளைகளை அதையெல்லாம் ஆண்டுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்த குடும்பமாக இந்த வேலைகளை நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த திருச்சபை மூலமாக பல கிளை திருச்சபைகள் வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்பட இந்த சபை கட்டிக்கொள்ள டாக்டர் ராஜேஷ் அவருடைய குடும்பத்தில் அந்த அம்மாவையும் ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யலாம், இதாவானவர் காணப்படுத்துவார். இந்த சபையை கட்ட உதவி செய்திருக்கார். அது ஒரு ஊழியம், மினிஸ்ட்ரி. கட்ட நிச்சயம் அந்த குடும்பத்தை காணப்படுத்துவார். ஒருங்கித்து கத்தரி சமூகத்தில் ஜெபிப்போம். நம்மையும் நம்முடைய பொருட்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவரிடமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல செய்து அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்த பிரதம பேராயர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இசை மதுரவாய் திருச்சபையின் சார்பில் இந்த திருச்சபைக்கு என்று கொண்டு வந்திருக்கிறதான விருதுகளை அப்படியான போடுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஃபேன் வாங்கி கொடுத்தவர்கள், அதே போல டியூப்லைட், இந்த ஃப்ளோர், இந்த ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கையில் கொடுங்க. போடக்கூடிய ஒரு 4 சேரும், ஒரு 6 ஃபேன், அதே போல ஆலயத்துக்குள்ளே வெளிச்சம் கொடுப்பதற்கான டியூப் லைட்டும், டேபு, காணிக்கையும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கு. அது பிறகு எடுத்து நீங்க கொடுக்க. Okay. Thank you. ஒரு பாடல் வழியில் நாம் காண்கிறோம்.
சேதரிவனாய் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையும். சேனைய தேவனாம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமன்னவர்க்கு அதை அறிந்தே அது மகிழ்வோம். அதை அறிந்தே அது மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து சொல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய நாம் செபித்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது இறுதி ஜெபத்தை நமக்கு ஜெபனேசன் ஐயாவும் ஆசீர்வாதத்தினுடைய திரு பேராயர்களும் செய்து முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல பிரயாசப்படுகிறேன். அருமையான டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாள் தன் தகப்பனாருக்கு செலுத்தின அந்த பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாகவே பைபிளிலிருந்து ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல யாக்கோபு ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆண்டவரை ஒன்றும் இல்லாம இந்த இடத்தை விட்டு கடந்து விடுறேன்ப்பா, நீர் என்னை காப்பாற்றி மறுபடியும் என்னை இந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது அவனுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, கையில ஒரு கல் இருக்கு, கையில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பின்பு அந்த பொருத்தனை அவன் மறந்துட்டான். ஆண்டவர் ஒரு நாள் அழைக்கிறார். 35வது அதிகாரம் 1வது வசனத்துல, யாக்கோபே நீ எனக்கு பொருத்தனை செய்த இடத்துல நீ போ, அந்த பொருத்தனை எனக்காக நிறைவேற்று. அன்றைக்கே அவன் எழுந்து அதை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு
கர்த்தருக்காக அந்த பொருத்தனை நிறைவேற்றின பொழுது அந்த ராத்திரியை கர்த்தர் யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபே, உன் பேர் என்னப்பா? ஆண்டவரே, என்னை எல்லாரும் யாக்கோபு அழைப்பாங்கப்பா. இன்றைய ராத்திரியிலிருந்து உன் பேரை நான் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கிறேன். அன்றைக்கு அருமையான ராஜேஷி அவர்கள் தேவ சமூகத்திலே தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றி குடும்பத்தோடு தன் தாயோடு கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றையிலிருந்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலை சுற்றி 9 முகமதியர்கள் நாடு இருக்கிறது, முஸ்லிம் கண்ட்ரிஸ். ஆனா இஸ்ரவேலை பார்த்து மற்ற எல்லாரும் பயப்படுறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் தான் அக்ரிகல்ச்சர்லயும் இன்னும் நோபல் பரிசுகளை பெறுவதிலும் ரொம்ப சிறந்து உள்ள ஒரு சின்ன தேசம். அன்றைக்கு யாக்கோபு அந்த பொருத்தனை நிறைவேற்றின பொழுது கிடைத்த பேரினால் உண்டான ஆசீர்வாதத்தை அருமையான குடும்பத்திற்கு கற்றுத் தருவார். எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கர்த்தருடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே சத்துருவை ஜெயித்து இந்த பகுதி மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே இந்த பகுதி மக்களை பரலோகத்திற்கு கொண்டு போகும்படியாய் ஆண்டவரை தெரிந்து கொண்டே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதற்கு காரணமாக கர்த்தர் அருமையான டாக்டர் ராஜேஷ் அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்து நமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர்கள் ஆஸ்பத்திரியில் நின்று அழுது தேவனுக்காக செய்த பொருத்தனையை ஆண்டவர் இன்றைக்கு நினைவு பெறுகிறேன். அப்பா, அந்த பொருத்தனை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர்களுக்கு கிருபை செய்தவர்களை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே அவருடைய தலையின் மேலே, அவருடைய குடும்பத்தின் மேலே, ஆண்டவருடைய சந்ததியின் மேலே, அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அவருடைய குடும்பத்தின் மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக துதிக்கிறோம். பரவாரத்தின் பலவீனங்களை திறப்பீராக ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அருமையான இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண எங்களுடைய அன்பிற்குரிய ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட எங்களுடைய ஈசிய திருச்சபைகளை தரிசனத்தோடு நடத்தி செல்லும்படியாய் நீர் தெரிந்து கொண்ட பேராயருக்காக நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மேலே உடைய கரத்தை ஆண்டவர் வைப்பீராக. இயேசுவே, ஒரு புதிய தரிசனத்திலே ஆண்டவர்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான ஐயமும் ஜெனரல் செக்ரட்டரியாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் நடத்துவீராக. அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துற இந்த இடத்துல ஏரியா இயக்குநராக இருந்து பணி செய்கிற அருமையான ஆஸ்டின் டேனியல் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான ஐயாவோடு கர்த்தர் இருப்பீராக. அவர்கள் கால்கள் படுகிற இடமெல்லாம் என் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும். அப்பா, அருமையான தகப்பனே, எங்களுடைய அரும் மதுரவாடி திருச்சபையின் தலைமை போதவருக்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய திருச்சபையாரை எல்லா இடத்திலும் உற்சாகப்படுத்தி ஆண்டவரே தகப்பனை கர்த்தரை கனப்படுத்துகிற அருமையான போதவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் இந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்தீரே. இன்றைக்கு அவர்களும் ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த திருச்சபைக்கு செய்யபடியான கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபை விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. அருமையான விரோதையாவை ஆசீர்வதிப்பீராக. இந்த தர போதகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மதுரவாடி திருச்சபை மூப்பர்கள், முன்னாள் மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு நாங்கள் பொருத்தனையை செலுத்தி இந்த ஆலயத்தை கட்டி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லுகிறோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த வண்ணமாய் இந்த ஆலயமானது ஆண்டவரே மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்தை போல, ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்கை போல அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். திரளான கூட்டம் ஆண்டவரே வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கிழக்கிலும் மேற்கிலிருந்து கடந்து வந்து இந்த ஆலயத்தை தேடி வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் எப்பொழுதும் இந்த இடத்தில் இருக்கட்டும். மறுபடியும் நாங்கள் எல்லாரும் அருமையான டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபைகளை தொடர்வதாக இன்னும் அநேக சபைகளை ஆண்டவரே ஊழியத்தை தாங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்க. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Hallelujah.